Taste the Daily. அண்மை செய்தி. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் விற்பனைக்காக 5 டன் ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாமரைக்கண்ணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கண்ணன், விவரங்கள். வணக்கம் உமேஷ். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி திருநகர் பகுதியில் சட்டவிரோதமாக குடோனில் அதிக அளவில் ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்பட்டு வருவதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கடலூர் குடிமை பொருள் கடத்தல் தடுப்பு பறக்கும் படை தாசில்தார் தலைமையில் மாவட்ட வழங்கல் அலுவலர்கள் திடீர் சோதனையில் மேற்கொண்டனர். அப்பொழுது கந்தன்பாளையத்தைச் சேர்ந்த சரவணன் என்பவருக்கு சொந்தமான குடோனில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதில் சுமார் 5 டன் ரேஷன் அரிசி, 500 கிலோ தோரம்பருப்பு, 300 கிலோ கோதுமை, 50 லிட்டர் மண்ணெண்ணெய், 450 கிலோ சர்க்கரை, அரசு முத்திரை பதிந்த 100க்கும் மேற்பட்ட சாக்கு பைகள், அட்டைப்பெட்டிகள் இருப்பது தெரிய வந்தது. மேலும் சரவணனுக்கு சொந்தமான கும்பகோணம் சாலையில் உள்ள 2 மளிகை கடையிலும் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அதில் சுமார் 250 லிட்டர் மண்ணெண்ணையும் 50 கிலோ கோதுமையும் பறிமுதல் செய்து சரவணனை தற்போது குடிமை பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு போலீசார்கள் தற்போது கைது செய்துள்ளனர். ரேஷன் பொருட்கள் யார் மூலமாக எங்கிருந்து பெறப்பட்டது என்பது குறித்து தீவிரமாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சட்டவிரோதமாக ஒரே இடத்தில் அதிக அளவில் ரேஷன் பொருட்கள் பதுக்கி வைத்து மளிகை கடையில் விற்பனை செய்யப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அரசு வழங்கக்கூடிய ரேஷன் பொருட்கள் சரியான முறையில் பொதுமக்களுக்கு கிடைக்காமல் அவதிப்பட்டு வரும் நிலையில் ஒரே இடத்தில் தனிநபருக்கு டன் கணக்கில் அரிசி, மண்ணெண்ணெய், கோதுமை, சக்கரை உள்ளிட்ட பொருட்கள் கிடைத்திருப்பது பொதுமக்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுத்து பண்ருட்டி பகுதியில் உள்ள ரேஷன் கடைகளில் திடீர் ஆய்வு மேற்கொள்ள வேண்டும். இதில் யார் யாருக்கும் தொடர்புள்ளது என்று விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பொதுமக்களுடைய ஒரு கோரிக்கையாக உள்ளது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கண்ணன்.